வா காவியா. இவ்வளோதான் வீடாங்க? ஆமா காவியா, நான் ஒரு ஆள் தானே, பேச்சுலர்ன்றனால இப்படியே இருந்துட்டேன். இனிமே அப்படி இருக்க முடியாது. நீ ஒன்றும் வரி பண்ணிக்காத. ஒரு 1 மந்த்ல நம்மளோட புது வீடு ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் அங்கே போயிடும். ஓகே? ஓகேங்க, அதனால ஒன்றும் இல்லை. ஆமா, கிச்சன் இல்லையா? கிச்சன் இல்லாம நான் எப்படி சமைப்பேன்? வா கிச்சனுக்கு போலாம். ஏங்க, கிச்சன் சூப்பரா இருக்கே. கிச்சன் தானே நமக்கு மெயின். சூப்பர்ங்க, எனக்கு கிச்சன் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆன்ட்டி, நீங்க கண்டிப்பா போய் தான் ஆகணுமா? கொஞ்ச நாள் தாமா சிந்து இங்க இருங்க, சரியா? ஒரு மாசம் 2 மாசம் இருங்க, அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு வந்துக்கலாம். எனக்கு குக்கிங்லாம் தெரியாது ஆன்ட்டி. நான் அப்பவே சொன்னேன் கத்துக்கடின்னு. எங்க வணங்கினா தானே கொஞ்சமாச்சும். சிந்து, நீ அதெல்லாம் எதுவும் வரி பண்ணாதம்மா. நான் குக் பண்ணுறதுக்கு உனக்கு ஆள் அனுப்பிச்சுட்றேன், சரியா? ஆன்ட்டி, அவங்க எப்படி உங்களை மாதிரி குக் பண்ணுவாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்மளோட சர்வன்ட்டே இங்கே அனுப்பிச்சுட்றேன், சரியா? ஓகே ஆன்ட்டி, நீங்கள் சொல்கிறீங்கன்னு நான் இருக்கேன். ஏய், சமைக்கிறதுக்கு மட்டும்தான் ஆள் அனுப்பிச்சுடுவாங்க. நீ தான் பாத்திரம் விளக்கணும், துணி துவைக்கணும், வீடெல்லாம் நீ தான் கூட்டணும். எல்லா வீட்டு வேலையும் செஞ்சு பழகணும், இன்னுமே சொல்லிட்டேன். என்னம்மா சிந்து, அவ கிடக்குறா. துணி துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷின் இருக்கு, நீ அதில் போட்டுக்கோ. பாத்திரம் விளக்கிறதுக்கு சமைக்க வரவங்களே அவங்க வந்து ஒரு ஆள் கூட்டிகிட்டு வருவாங்க. அவங்க வந்து பாத்திரம் விளக்கி உனக்கு வீடெல்லாம் கூட்டிட்டு மாப் போட்டு கொடுத்துருவாங்க, சரியா? நிஜமாவா ஆன்ட்டி? ரொம்ப தேங்க்ஸ் ஆன்ட்டி. இருக்கட்டும்மா, என் மருமகளுக்கு நான் இது கூட பண்ண மாட்டேனா? என்ன ஒரு 1-2 மாதம் தானே, அப்புறம் அங்கே வந்துட்டிங்கன்னா அத்தையே பார்த்துக்குவேன் எல்லாம், சரியா? ஓகே ஆன்ட்டி. சரி, அப்போ நாங்கள் கிளம்பட்டுமா? ஓகே ஆன்ட்டி. சாந்தி, நீ எதுவும் சொல்கிறதுனா சொல்லிட்டு வா. ஏய், அத்தை எல்லாம் செஞ்சு தராங்கன்னா அசால்ட்டாக இருக்காதடி. என்ன இருந்தாலும் நீ இன்னொரு வீட்டுக்கு போயிட்ட, புரியுதா? ஏதோ அம்மாவும் அப்பாவும் உன் கூடயே இருக்குங்கிறதுக்காக நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இன்னுமே இருக்காத, சொல்லிட்டேன். நாளைக்கு ஒரு சொல்லு வரத்துக்கு நீ காரணமாக இருந்துடக்கூடாது, பார்த்துக்க. சரிம்மா. சரி, நாங்கள் கிளம்புறோம். பார்த்து சூதானமாக இருந்துக்க. அப்பப்போ நாங்கள் அடிக்கடி வந்துட்டு போகிறோம், சரியா? சரிம்மா. என் மாமியாரை பார்த்தா கூட எனக்கு பயமா இல்லை, எங்கள் அம்மாவை பார்த்தா தான் எனக்கு பயமாக இருக்குது. டேய், சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். சரிப்பா. உள்ள கவனம் பாத்துக்க. உன்னை நம்பிதான் தனியா விட்டுட்டு போறோம். பொறுப்பில்லாம விட்டுட்டு ஓடுனீ எல்லாத்தையும். அது மாதிரி ஓடிடாத, சொல்லிட்டேன். அப்பா, அது ஏதோ முட்டாள்தனமா பண்ணிட்டேன்ப்பா. அதுக்காக அதையே சொல்லி காட்டுவீங்களா? அப்படிலாம் போக மாட்டேன்ப்பா. நீங்க போங்கப்பா, நான் பாத்துக்கிறேன். சரிடா, அடிக்கடி வருவோம் என்ன? சரிப்பா. வரேன்டா, கவனம். உள்ள வரலாமா? வரலாமே. என்ன ஒரே அட்வைஸா? ஆமா, அங்க எப்படி? உங்களுக்கு அது ஒருத்தவங்க, எனக்கு 2 பேர். உங்களுக்கு அது ஒருத்தவங்க, எனக்கு 2 பேர். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்ன மேடம் சாரிலாம் கட்டியிருக்கீங்க? எங்கள் அம்மா சொன்னாங்க இனிமே வந்து சாரி தான் கட்டணும் அப்படின்ட்டு. ஆன்ட்டியும் அதான் சொன்னாங்க. ஆன்ட்டி இன்னைக்கு கட்டிக்கோ, அப்படிங்கிற ஃபங்க்ஷன் போனால் கட்டிக்கோ, டெய்லிலாம் கட்டணும்னு அவசியம் இல்லைன்னு சொன்னாங்க. ஓஹோ, சரி. உனக்கு குக் பண்ண தெரியுமா? நம்ம 2 பேரும் இங்கே தான் இருக்கணுமாமே இன்னும் 1 மாசத்துக்கு. எனக்கெலாம் தெரியாது, ஆன்ட்டி குக் அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓஹோ. ஏத்தா, தர்ஷினி, வீட்டுக்கு போறியா? கிளம்புறேன் த, அவரை வர சொல்லியிருக்கேன். என்ன சொன்னா? வந்துட்டே இருக்கேன்னு சொன்னார்த்த. அண்ணி, என்னத்தா? அந்த உள்ரூம் சாவி தருண்கிட்ட இருக்கா? ஏத்தா, அங்கே தான் இருக்கும். சரி நீ தர்ஷினி, தருண் வரும்போது அங்கே உள்ரூமில் ஒரு பச்சை கலர் ட்ராவல் பேக் இருக்கும், அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட சொல்லேன். அவர் கிளம்பிட்டாரே சித்தி, இந்நேரம் இங்கே ரீச் ஆயிருப்பாரே. என்ன கதை போகுது? லேய், வந்துட்டியா? உங்கள் அத்தை ஏதோ பைய எடுத்துகிட்டு வர சொன்னா. பரவாயில்ல நீ விடுங்க, அதான் வந்துட்டானே. என்ன பைத்த? ஒரு டிராவல் பேக் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன், அதில் தான் நேஹாவோட ட்ரெஸ்லாம் இருக்கு. சரி தர்ஷினியை விட்டு வரும்போது எடுத்துட்டு வரேன். தேங்க்ஸ்டா தருண். தர்ஷினி போலாமாமா? போகலாங்க. சின்னத்தை போயிட்டு வரேன். போயிட்டு வாடி. அத்தை வரேன். சரிதா. பார்த்து கூப்பிட்டு போடா. சித்தி வரேன் சித்தி. சரிம்மா. பார்த்து போடா. சரிம்மா. அம்மா, அம்மா, அத்தை. என்னத்தா? என்னடி அத்தை அம்மான்ட்டு? அம்மா, அந்த கனி அக்கா அழுதுகிட்டு இருக்கா, அத சொல்ல தான் வந்தேன். நானும் ரொம்ப நேரமா அழுவாதீங்கன்னு சொல்றேன், கேட்க மாட்டா.
என்னம்மா சொல்ற? கனியக்கா அழுகுறாளா? ஏன்டி விளையாடும் போது எதுவும் சண்டை போட்டீங்களா? ஏய், அவ அக்கா போயிட்டான்னு ஏதோ அழுதுகிட்டு இருப்பாளா இருக்கும். என்னக்கா சொல்ற? ஆமாடி, காவியா இல்லைல்ல, அதனால அழுதுட்டு இருக்காளா இருக்கும். போய் புள்ளைய பாரு, என்ன ஏதுன்னு கேளு. அவள் அதுக்கு தான் விஷயம்னு சொன்னான்னா சமாதானப்படுத்து. மாதிரி வீட்டுக்கு வருவா 3 நாளுன்னு சொல்லி. சரிக்கா. ஐயோ புள்ள அக்கா இல்லை, நீ எப்படி அழுவுறா? கனிக்குட்டி, என் தங்க புள்ள அழுவாதடி. அக்கா 4:30 வந்துருவாடி வீட்டுக்கு. நீங்க போய் சொல்றீங்க, இப்ப அக்கா வரவே மாட்டா. அக்கா கூட தான் இருப்பான்னு சொன்ன அக்காவே. இல்லடி சாமி, அக்கா வந்துட்டு போவா. சரியா? நீ ஒன்றும் வருத்தப்படாத. கஷ்டமா இருக்குமா? அக்கா இல்லாதது என்னமோ மாதிரி இருக்கு. அழுவாதடி தங்கம், அக்கா இங்கே தானே இருக்கா. நமக்கு பார்க்கணும்னு தோன்றப்பெல்லாம் போய் பார்த்துக்கலாம். சரியா? எனக்கு இப்பவே அக்காவை பார்க்கணும். சரி, அக்காவை பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு நைட்டு பொறுத்துக்க, நாளைக்கு காலையில் அக்காவை கூட்டி கொண்டு போய் காட்டுறேன். சரியா? அப்பா காலையில் வேலைக்கு போவார்ல, அப்போ உன்னைய கொண்டே அப்படியே விட்டுட்டு போக சொல்கிறேன். சரியா? நீ அழுவாத. சரிம்மா. மக்களே, 3 Roses சீரீஸ் இதோட முடிய போகுது. வெயிட், யாரும் போயிடாதீங்க. இந்த சீரீஸ்க்கு ஏன் 3 Rosesனு பேர் வச்சோன்னா, காவியா, சிந்து, தர்ஷினி இவங்க 3 பேரை கேரக்டர் மையமாக வச்சு தான் இந்த கதையை உருவாக்கப்பட்டுச்சு. இப்போது எங்கள் 3 பேருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. கல்லூரி காலம் முடிஞ்சு கல்யாண வாழ்க்கை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ 3 Roses அப்படிங்கிற சீரீஸ் இவங்க 3 பேரை மையமாக வச்சு ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னாலே இவங்க 3 பேரோட முடியுது. ஆனால் இது அப்படியே தொடரும், இந்த கதை தொடர் அப்படியே தொடரும். எந்த நுயிரே அப்படிங்கிற டைட்டிலில் இனிமே இந்த 3 ரோசஸில் உள்ள கேரக்டரோட கதை கண்டினியூட்டி ஆகும். ஏன் இந்த கதையை இங்கே ஸ்டாப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வேறு டைட்டிலில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, கண்டினியூவாக எபிசோடாக பார்க்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப லென்த்தியாக எபிசோட்ஸ் இருந்தால் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தட் இந்த 83 எபிசோட்ஸோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்டோரிஸ்லேயே இன்னும் ரிமைனிங் கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. வைஷ்ணவி, சாரு, சத்யா, பொம்மி இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ இவங்களோட ஆஃப்டர் லைஃப் எப்படி இருக்கு, அந்த கேரக்டர்ஸோட கண்டினியூட்டி ஸ்டோரியும் இந்த 3 பேரோட கல்யாண வாழ்க்கையும் எந்த நுயிரே அப்படிங்கிற டைட்டிலில் கண்டினியூ ஆகும். எங்களோட ஜோடியெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். இதுக்கப்புறம் எங்கள் லைஃப்பில் என்ன ஆகும்னு பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்கீங்கன்னா, எந்த நுயிரே அப்படிங்கிற சீரீஸை கண்டினியூவாக பாருங்கள். உங்களுக்கு இந்த 3 Roses சீரியல ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரத்தை கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நாங்கள் மனசார நன்றி சொல்லிக்கிறோம். இந்த சீரீஸ் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணவங்க, ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, இவங்களுக்கெல்லாம் நான் மனசார ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக இதே மாதிரி இனிமேல் வரப்போகிற எல்லா சீரீஸையுமே சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக நிறைய என்டர்டெயின்மெண்ட் காத்திருக்கு. அதிகமாக எல்லா வீடியோஸ்க்குமே கமெண்ட் பண்ண சில பேரை நாங்கள் நோட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் கமெண்ட் பண்ணவங்க, லைக் பண்ணவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றி. அனீஸ் ஃபாத்திமா எல்லா வீடியோக்கு கீழேயும் கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்க பண்ணுற கமெண்ட் ரொம்ப எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு சீரீஸ் பற்றின எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் என்னால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கதையை கொண்டுட்டு வர முடியும். அனீஸ் ஃபாத்திமா, தேங்க்யூ ஸோ மச். பாக்கியலக்ஷ்மி, சங்கீதா, ராதிகா இந்த ஐடியிலேருந்தும் நிறைய கமெண்ட் வரும். அவங்களுக்கும் மனசார ரொம்ப ரொம்ப நன்றி. பாக்கியலக்ஷ்மியும் சங்கீதாவும் பண்ணுற கமெண்ட்டை பார்க்கும்போது எனக்கு அவங்க என் கூட நேராக பேசுகிற மாதிரியே இருக்கும். ஒவ்வொரு எபிசோடுக்கும் அவ்வளோ அழகாக ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட கமெண்ட்டை படிக்கும்போதே அவ்வளோ ஆசையாக இருக்கும் எனக்கு. இது வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்களுக்கும் நன்றி. நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நிறைய சீரீஸ் அடுத்தடுத்து வரும். நம்மக்கிட்ட நிறைய கதை இருக்குது. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய் மக்களே, நெக்ஸ்ட் சீரீஸில் பார்ப்போம்.